அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பேச்சு அம்மா வந்துக்கிறேன். சரி, என்னடா இன்னைக்கு அப்பத்தா கண்ணாடி போட்டு வந்து நிக்கிறாங்களே, என்ன அவங்களுக்கு கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது பயப்புள்ளைங்களா. இந்த காலத்து பசங்க சின்ன வயசுலயே இந்த மாதிரி கண்ணாடி சோடா புட்டி போட்டுக்கிட்டு கண்ணு தெரியலன்னு சுத்துறாங்க. அது அம்புட்டும் நல்லதா பாருங்க. அதனால தான் இதுக்கான ஒரு தீர்வை சொல்ல தான் நானும் அப்பத்தாவும் சும்மா கண்ணாடி போட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு புள்ள வந்து என்கிட்ட, அப்பத்தா இந்த 3 பிரச்சனை சின்ன பசங்களுக்கும் இருக்கு, பெரிய பசங்களுக்கும் இருக்கு. இப்போ நிறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொன்னீங்களே, இப்போ எல்லா வயசுல இருக்கிற பசங்களுக்கும் சொல்லுங்க, அம்புட்டு நல்லதா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரி, அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தா, கண்ணு ரொம்ப தெரியாம இருக்கு, கண்ணு மங்களா இருக்குன்னு அதுதான் ரொம்ப பிரச்சனையா. அதுக்கப்புறமா சுகர் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தான் சின்ன பசங்களும் சரி பெரியவங்களும் சரி அனுபவிக்கிறாங்கன்னு அந்த புள்ள சொல்லுச்சு. அப்பத்தா இன்னைக்கு கதை சொல்ல போது கிடையாது, உங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்க வைத்தியம் சொல்ல தான் வந்திருக்கேன். அதனால நிறைய பேர் குறிப்பை நோட்டு பண்ணி வச்சுக்கோங்க, அம்புட்டு உபயோகமா இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. முதல் பிரச்சனை என்ன நான் சொன்னேன், கண்ணுக்கான பிரச்சனை. ஏன்னா இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்கலாம் கையில இந்த போனுங்கோ, அதுக்கப்புறமா இந்த பெட்டி மாதிரி ஏதோ வச்சு நிற்கிறாங்கல்ல, அதுக்கு முன்னாடி உட்காந்துக்குன்னு நோண்டி நிற்கிறானுங்க. காலையில ஆரம்பிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் பண்றானுங்க. என் பேரனுங்களும் இப்படிதான். நான் சொல்லுவேன், டே பையப்புள்ளைங்களா வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லுவேன். எத்தா நீ போத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்தா கடைசியில இப்ப இந்த மாதிரி சோடா புட்டியை போட்டுக்கின்னு கண்ணு நொல்லையாக்கிட்டு சுத்துறானுங்க. ஆனா இதுவே வேலையா இருக்குன்னு சுத்துற பசங்களும் இருக்காங்க. அது தப்ப சொல்ல கிடையாது, ஏன்னா தொழில் அதானே. ஆனா நிறைய பையப்புள்ளைங்களா என்ன பண்றானுங்க, சும்மா காலப்போக்கில் சும்மா இதுக்கோ டைம் பாஸ் சே விடுங்க, அம்புட்ட பண்ணியாச்சு. அதுக்கு தீர்வு என்னன்றத அப்பத்தா சொல்றேன், நோட்டு பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் சொன்னது விஷயத்த பண்ணுங்க, சீக்கிரமா இல்ல அதுக்கு நேரம் எடுக்கும், ஆனா அதுக்கு தீர்வும் இருக்குது பயப்புலங்களா. சரிங்களா, அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. அதுக்கு அருமையான விஷயம் என்னன்னா, பொன்னாங்கண்ணி கீரை தான். பொன்னாங்கண்ணி கீரைனா என்ன, ஐயோ இலைய சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆமா ஆமா, பொன்னாங்கண்ணி கீரை தான் இருக்கல அம்புட்டு நல்லது கொண்டது. ஏன்னா நாங்கள்லாம் சாப்பிட்றப்போ அது சாப்பிட்டோன்னா உடம்புக்கும் அவ்வளோ நல்லது, கண்ணுக்கும் நல்லது சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் வாரத்தில் 2 நாள் சமைச்சு கொடுப்பாங்க. நாங்களாம் சாப்பிட்டு எங்கள் கண்ணோ எங்கள் உடம்போ அவ்வளோ வலுவாக இருக்கும். இப்போ இருக்கிற பசங்கள்லாம் சாப்பிட்றாங்களா, பீட்சா பர்கரு, இந்த தக்காளி அரைச்சி ஊற்றின சாப்பிட்டது, பச்சை கலரில் என்னமோ சாப்பிட்றீங்க. இதை சாப்பிட்டா உடம்புக்கு என்னமோ நல்லா ருசியாக தான் இருக்கும், ஆனால் சத்து இல்லையே. அது தப்பு தானே. ஆரோக்கியமாக எவ்வளோ கிடைக்குது நம்ம வீட்லேயோ சரி நம்ம கிச்சன் அறையிலையோ சரி, எம்புட்டு நலன்கள் இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுங்கடா. இதுவும் சாப்பிடலாம், நான் தப்பு சொல்ல கிடையாது. ஆனால் நல்ல விஷயத்துங்களை அதிகமாக எடுத்துக்கோங்க சரிங்களா. அம்மா கொடுக்கறத மறக்காமல் தூக்கி போடாமல் சாப்பிட்ணும். பொன்னாங்கண்ணி கீரை அம்புட்டு நல்லது, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு எடுத்துக்கோங்க. மதிய வேளை நீங்கள் சோறு சாப்பிட்றப்போ கொஞ்சோண்டு இந்த பொரியலாவோ இல்லை கடையெல்லாம் வச்சு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அம்புட்டு ருசியாகவும் இருக்கும், அவ்வளோ நல்லதும் கூட. அதுக்கப்புறமா இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இல்லை திங்கக்கிழமை அந்த மாதிரி கிழமைங்கள்லாம் நல்லா மீனை சாப்பிடுங்க. ஏன்னா மீனில் அம்புட்டு நலன்கள் இருக்குது. அதனால மீனை வறுத்தோ இல்லை குழம்பாக்கியோ எப்படியோ மீனை சாப்பிடுங்க. இந்த மீனுக்கு பதிலாக என்னென்னமோ சாப்பிட்டுறீங்க, ஆனால் அது எதுனா உங்களுக்கு நல்லது தருதா? அதை விட்டுட்டு மீன், பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறமா இதோட சத்துள்ள ஒன்று இருக்குது, அது என்ன தெரியுமா, கேரட்டு தான். ஆமாங்க, கேரட்டில் விட்டமின் டி அப்புறமா விட்டமின் ஏ இருக்குது சரிங்களா. இது இருக்கிறதுனால இது உங்கள் கண்ணுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் நீங்கள் டிஃபன் எடுத்துக்கிறீங்கல்ல, அது கூட இந்த கேரட்டை பச்சையாக என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு பேர் சாலடு, அந்த மாதிரி பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க. அதுவும் அது கூட இந்த கேரட்டை கட்டு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா போதும், உங்கள் கண்ணுக்கு அம்புட்டு நல்லது. இதை தொடர்ந்து பண்ணணும் சரிங்களா. அதுக்குன்னு கேரட்டு தினமும் சாப்பிட்றதுக்கு எனக்கு துட்டு இல்லை அப்பத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு தினமும் எடுத்துக்க வேணாம் பயப்புள்ளைங்களா.
இது வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, வாரத்துல ஒரு 2 நாளு இல்ல 3 நாள் எடுத்தாலுமே போதும். அது சத்து உடம்புல போணும். அதுதான் அதோட வேலை. அது நீங்க எடுத்துக்காம விட்டீங்கன்னா, அது சத்தும் போவாம உங்க கண்ணும் பாழாக்கிடும். அதனால கீரை, பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்துக்கோங்க. இல்ல கீரை நிறையவே சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான். முருங்கீரை சாப்பிடலாம், எல்லாமே சாப்பிடலாம். பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க. கேரட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா மீன் சாப்பிடுங்க. இது 3ம் கண்ணுக்கு அம்புட்டு நல்லது. சரிங்களா? இதை சாப்பிட்டாலுமே போதும். கண்ணாடியா உங்க கண்ணு அம்புட்டு ஷார்ப்பாயிடும். சரிங்களா? 2வது விஷயம் நம்ம எதுக்கு வரோம்னா, இந்த சுகர் பிரச்சனைன்னு நிறைய பேர் வராங்க. இந்த சுகர் பிரச்சனை சின்ன பசங்களுக்கும் வரதுதான் அம்புட்டு ஆச்சரியமா இருக்குது. என்ன பண்றது? எங்க வயசான காலத்துல எங்க தாத்தன், என் அப்பன் கூட இந்த மாதிரி பிரச்சனையே சந்திச்சதே கிடையாது. ஆனா சின்ன பசங்க, இப்ப இருக்கிற காலத்து பசங்க, எங்க தாத்தனுங்க காலத்துல வந்த பிரச்சனை எல்லாம் இப்ப வருதுன்னு சொல்லிட்டு அழுது புலம்புதுங்க. என்னத்த சொல்ல? சரி விடுங்க, ஆனது ஆயிடுச்சு. உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை பண்ணி புட்டீங்க. ஆனா இதுக்கு தீர்வு நம்ம அப்பத்தா கிட்ட இருக்கு. நான் சொல்றத கடைப்பிடிச்சாலுமே போதும். உங்க சுகர் பிரச்சனையாகட்டும் சரி, உங்க உடம்புல இருக்கிற எந்த பிரச்சனையாகட்டும் சரி, அப்படியே தீர்வாகிடும். சரிங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு நோட்டு பண்ணிக்கோங்க. அப்பதான் உபயோகமா இருக்கும். சரிங்களா? முதல்ல இன்னைக்கு நான் சொல்ற இந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா, அப்ப ராத்திரியே நான் சொல்றத நீங்க பண்ணணும். அது என்னன்னா, நாளைக்கு நீங்க இந்த விஷயத்த பண்ண போறீங்கன்னா, ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயம் அது கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு ஒரு டம்ளர்ல 1.5 அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இந்த வெந்தயத்தை போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமா அது நல்லா ராத்திரி பூரா ஊறணும். ஏன்னா அப்படி ஊறினாதான் அந்த வெந்தயத்தில் இருக்கிற சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கும். சரிங்களா? அது ஊறினதுக்கு அப்புறமா அதிகாலை நீங்கள் எழுந்துட்டு வெறும் வயிற்றுல அந்த தண்ணியும் வெந்தயத்தையுமே சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டாலே போதும், உங்கள் உடம்புக்கு ஜீரண சக்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு, உங்களோட முடி பிரச்சனை, ஸ்கின்னு பிரச்சனை அப்படின்னு எம்புட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அம்புட்டும் சரியாயிடும். ஏன்னா வெந்தயத்துல அம்புட்டு நலன் இருக்குது. அது யாருக்குமே புரியாம இது ரொம்ப கசப்பா இருக்கு, நல்லா இல்லை, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. கசப்பு உடம்புக்கு நல்லதுதான். அதனால மறக்காம வெந்தய தண்ணிய இது தினமும் குடிங்க. இது அம்புட்டு கெடுதல் கிடையாது, நல்லதுதான். அதனால இதை தினமும் குடிச்சு பாருங்க. உங்க உடம்புல வர ரியாக்ஷன் சொல்லுவாங்களா, ரியாக்ஷனு அது அப்படியே மாறி நல்ல ஆரோக்கியமாகவும் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்களாம். சரிங்களா? அதுக்கப்புறமா நான் சொல்றேன், இந்த ஒரு ஜூஸ் குடிங்க. இதுவும் அம்புட்டு நல்லது. ஆனா யாருக்குமே பிடிக்காது. அது என்னன்னா பாவற்காய். என்ன பாவற்காய் சொல்றீங்க? அப்பதான் அது கசப்பா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, கசப்பு தான் உடம்புக்கு அம்புட்டு நல்லது. சரிங்களா? அந்த பாவற்காவை என்ன பண்றீங்கன்னா, ஜூஸ் போட்டு குடிங்க. ஜூஸ் போட்டு அதை குடிச்சிங்கனாலுமே போதும், உங்க உடம்புல இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே எடுத்துட்டு உடம்ப என்னமோ சொல்லுவாங்களே, பியூரிஃபை அந்த பியூரிஃபை பண்ணுறோம். அதோட வெறுமே எடுத்துக்காம கொஞ்சோண்டு லெமன் சாறு அதோட போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஒரு 2 மிளகு 3 மிளகு போதும். அம்புட்டு தான். ஏன்னா வெறுமையாக குடிக்க முடியாது பாவக்காய், அம்புட்டு கசப்பில்ல. இது போட்டிங்கன்னா அந்த ருசியை கொஞ்சம் இதெல்லாம் மறைச்சிரும். அதனால இதையும் வந்து வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் எடுத்துக்கோங்க. அதுவும் வெறும் வயிற்றுல எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் அதோட வேலை சரியா பண்ணும். புரியுதுங்களா? சுகர் பிரச்சனை இருந்தா நான் சொன்ன இந்த வெந்தய தண்ணியும் இந்த பாவற்காய் ஜூஸை குடிங்க. அம்புட்டும் சரியாகி உங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். புரியுதுங்களா? 3வது பிரச்சனை தான் இந்த உலகத்துல பெரிய பிரச்சனை. பொம்பளை பிள்ளைங்க புலம்புறாங்க. அது என்ன பிரச்சனைனா, என் உடம்புல தேவையில்லாத முடி இருக்கு, அப்படியே தலையில இருக்கிற மாதிரியே உடம்புல அம்புட்டு முடி இருக்கு, பார்க்க நல்லாவே இல்லை, இதுக்காக நிறைய க்ரீமை தடவ போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது காச்சும் செலவு அதிகமாகும். உங்களுக்கு தண்ட செலவுல போய் தான் முடியும். அது உடம்புக்கு நல்லதா பயப்புலங்களா? ஏன்னா முடி இருக்கிறது உடம்புக்கு நல்லது தான். ஆனா அதுவே நிறைய பேர் அழகுன்னு சொல்லிட்டு திரியுறீங்க. சரி விடுங்க,
ஆனா அது இயற்கை முறையில போறது தான் அம்புட்டு நல்லது. கெமிக்கல்ல போனீங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது. அதனால ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்பத்தான் நான் சொல்ற இந்த சின்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க, அம்புட்டு உபயோகமா இருக்கும். ஆனா இது ஒரு சருமத்துக்கு சூட் ஆகுற மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? ஏன்னா இது சில பேருக்கு ஒத்துக்காது, சில பேருக்கு ஒத்துக்கும். அதனால இது ஒத்துக்கலன்னா அப்படியே தவிர்த்துருங்க. ஆனா அப்பத்தான் சொல்றது என்னோட கடமை, புரியுங்களா? முதல்ல கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் உடம்புக்கு அம்முட்டு நல்லது. அது கூட குப்பைமேனி இலைன்னு ஒரு இலை இருக்கும். ஆனா குப்பை நினைச்சிருக்காதீங்க, அது ஒரு இலை. அதுவும் அம்புட்டு உபயோகங்கள் இருக்கும். அதனால இந்த 2 விஷயம்தான் உங்க உடம்புல தேவையில்லாத முடியை எடுக்க போகுது. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? முதல்ல கஸ்தூரி மஞ்சளும் அந்த குப்பைமேனி இலைய நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த அம்மிக்கல்லையோ போட்டு நல்லா மையா அரைச்சிக்கோங்க. மையா அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இது என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் உடம்புலையும் உங்கள் முகத்துலேயும் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் அதோட வேலை அது பண்ணும், சரிங்களா? நீங்கள் எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ணக்கூடாது, சரிங்களா? அது 15 நிமிஷம் அப்படியே ஆனதுக்கு அப்புறமா நார்மலாக பச்சை தண்ணி போட்டு குளிச்சிருங்க. அம்புட்டு தான். இது தினமும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்கல, உங்கள் உடம்பும் சரி உங்கள் முகமும் சரி அம்புட்டு பொலிவாக இருக்கும். சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்களே ஏதோ பரு இருக்கு, பிம்பிள் பிம்பிள் அப்படின்னு சொல்கிறீங்களே, அந்த பிரச்சனை எல்லாமே போயிடும். அரிப்பு பிரச்சனை, இந்த மாதிரி சரும பிரச்சனை எல்லாமே தீர்த்துரும். இது இப்பெல்லாம் சோப்பு மாதிரியே போடுறாங்க, அதுவும் உபயோகம் பண்ணி பாருங்க. அப்படி இல்லை அப்பத்தான் சொன்னதே நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதுவும் உபயோகப்படுத்தி பாருங்க, அம்புட்டும் நல்லா இருக்கும், புரியுதுங்களா? அம்புட்டு தான் பயப்புள்ளுங்களா, இவ்வளோதான் சொல்லிச்சனே. இந்த 3 பிரச்சனைக்கும் நான் சொன்ன இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க, அம்புட்டு நல்லா இருக்கும், சரிங்களா? இந்த பதிவை மறக்காம உங்க குடும்பத்துக்கும் உன் தோழன் தோழி எல்லாருக்குமே அமுச்சு விடுங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே பொதுவான பிரச்சனை இல்லை, அம்புட்டு பலனா இருக்கும்ல, மறக்காம அனுப்பி விட்டுருங்க, சரிங்களா? மறக்காம இந்த பதிவை லைக்கும் ஷேரு அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனா கேள்வி எழுப்பணும்னா மறக்காம அந்த கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா? அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பத்தான் ஒரு பழமொழி சொல்லிட்டு போகிறேன், சரிங்களா? அதை கேட்டு நான் முடிச்சு போட்டுடுறேன். அம்முட்டு தான். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சும்மாவா சொன்னாங்க? அதனால நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் உங்களுக்கு மருந்து. அதை புரிஞ்சு போட்டு உணவை கரெக்டாக எடுத்துக்கோங்க, புரியுதுங்களா? நான் வரட்டுமா? வணக்கம். அம்முட்டு தான்.